என்னடா இவன் நடிகர் நடிக்கிறேன் வைக்கிறேன் இப்படி மெட்ராஸ் எல்லாம் விட்டுவிட்டு இங்க இருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் எத்தனையோ ஊர்களுக்கு ஷூட்டிங் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். என் வேலை முடியவும் அடுத்து நான் போறது என் ஊரு கட்டாணி வெட்டிக்குதே. என் மனைவி பேரு சங்கீதா, என் மகன் பேரு தருண் காந்தி, என் மக பேரு அனாமிகா, இவன் பேரு தேவா, அவன் பேரு விக்கி, இன்னொருத்தன் முட்டைக்கருக்க இருக்கேன், இன்னொருத்தன் சேட்டக்காரன் இருக்கேன், இன்னொருத்தன் மூலி ஒருத்தன் இருக்கேன். இவன் எல்லாம் பேரை சொல்லி சொல்றேனே யாருன்னு கேக்குறீங்களா? ஜல்லிக்கட்டு மாடுங்க, ரொம்ப மோசக்கார பெருவ, கொஞ்சம் விட்டோம்னா சிலிப்பு எடுத்துட்டு போயிருவாங்க. மாடு, ஆடு, நாய் இவங்களை நான் பிரிச்சு பார்க்கறது இல்லை. இவங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னாத்தே இயல்பான வாழ்க்கையா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதே ஊர்லதான் பிறந்தேன், இதே ஊர்லதான் வளர்ந்தேன், இதே ஊர்லதான் சினிமாவும் பார்த்தேன், இதே இதுலதான் நடிக்கவும் நான் போனேன். 100 நாள் நான் எப்படி அங்க போய் வாழப்போறோம்னு நினைக்கிறீங்களா? இதே இந்த ஊர்ல இருக்கிறது மாதிரி இயற்கையான ஒரு கஞ்சா கருப்பா நடிக நட்டைய யதார்த்தமான மனிதனா இதாங்க என் வாழ்க்கை. யதார்த்தமான வாழ்க்கை இங்க உள்ளது மாதிரிதான் அங்கேயே இருக்கப்படுறது. பார்ப்போம், சந்திப்போம். போட்டு வெட்டி சட்டையெல்லாம் போட்டு வந்தீங்க. சரி, சொல்ல வேண்டியதில்லை. கஞ்சா கருப்பு அவர்கள் இந்தாங்க, இது உங்க மைக்கு. சரி, உங்களுக்கு நான் கேள்விப்பட்ட வரல உங்களுக்கு சமைக்க வரும்னு சொன்னாங்க, நிஜமாவா? அப்ப ஒரு ஆள் கிடைச்சிருச்சுங்க. இல்ல ஏன்னா யாருக்குமே சமைக்க வரலன்னா ரொம்ப கஷ்டம். சரி, என்ன எதிர்பார்த்துட்டு வந்தீங்க இங்க? இது தொண்டன் படத்துல நானும் சமுத்திரக்கனியன்னு ப்ரமோஷனுக்காக இந்த சேனலுக்கு போயிருந்தோம். போகும்போது அப்ப அந்த சேனல்ல இருந்து பேசினாங்க, இந்த மாதிரி பிக் பாஸ்ல நீங்க பண்ணணும் அப்படின்னு. பிக் பாஸ்னா எனக்கு என்னன்னே தெரியலையேங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல சச்சா கமலஹாசன் சார்னே பண்றாங்க அப்படின்னு சொல்லவும், அவர் பண்ணா பெரிய ப்ரோக்ராமா இருக்கும், பெரிய லெவலுக்கு வெற்றி பெறும். எல்லாரும் என் தலையிலேயே வச்சு கட்டுறாங்க. இல்ல இல்ல, முக்கியமான விஷயம் எனக்கு உங்களை பார்த்தது, நான் அதுக்குள்ள இருந்தா எப்படி என்ன ஆகும்ன்றத யோசிச்சுட்டு இருந்தேன். யாருக்கும் சமைக்க வரலன்னா என்ன பண்றதுன்னு ஒரு பெரிய கவலையா இருந்தது. உங்களுக்கு முழு நேர வேலை இருக்கும் போல் இருக்கு. வேற யார்ட்டையும் நான் கேட்காத கேள்வி இது. அவங்க எத்தனை பேருக்கு சமைக்க வரும்னு எனக்கு தெரியாது. சோ அது ஒரு பெரிய தலைமை பொறுப்பா உங்களுக்கு அமையும் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்குமா? இல்ல பிடிக்கும். அப்ப என்ன, அப்ப சமைக்க பிடிக்கும். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, திங்க பிடிக்கும். சரி, ஆக்கி கொடுத்தா சாப்பிட. சரி, வேற செல்போன்லாம் கிடையாது தெரியும்ல? அது இருக்கிறதுனால தானே பிரச்சனையே. கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருப்போம். அப்படி போங்க. சரி, நீங்க வெற்றியுடன் சரிண்ணே திரும்பி வெளியே வாங்க. 100 நாள் என்ன ஜெயிலுக்கு அனுப்புற மாதிரி அனுப்புறீங்க. அதனாலதான் வெற்றின்னு முதல்ல சேர்த்துக்கிட்டேன் நான். வாழ்க. அல்ல இல்ல, மைக் என்கிட்ட தெய்வமே, எங்கடா துணைக்கு ஆள்லன்னு நினைச்சு சிக்கிருச்சு. கடவுளே,
சிங்கம் மதுரை மதுரை சிங்கம். ஹலோ சார். வாங்க 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 வாங்க